வணக்கம் நண்பர்களே. உப்புமா, பழம், வாழைப்பழம். உப்புமாவும் வாழைப்பழமும், இந்த உப்புமாவுக்கு எப்படி காம்பினேஷனாக அந்த வாழைப்பழம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது எப்பத்துலேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரில. இப்போ உப்புமாவில் பல வெரைட்டி இருக்குது. ரவை உப்புமா இருக்குது, சேமியா உப்புமா இருக்குது, கோதுமை உப்புமா இருக்குது, அவல் உப்புமா இருக்குது, இப்படி நிறைய உப்புமா இருக்குது. இந்த உப்புமாவுக்கு ஏன் பழம் வச்சு சாப்பிட்றாங்க, இந்த பாரம்பரிய பழக்கம் எங்கேருந்து வந்தது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே இந்த உப்புமாவுக்கு இந்த பழம் கொடுக்கறது எதனாலன்னா, முதல்ல குடல் அழற்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று டைஜஷன் சிஸ்டம் சரியாக செயல்படுறதுக்காக. இந்த உப்புமா போன்ற உணவுகள் எல்லாமே ஒரு கொஞ்சம் கடினத்தன்மை கொண்டது தான். ஏன்னா நெஞ்சு அரிப்பு, ஏன்னா ஆயிலில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆயிலில் தயாரிக்கும் போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஹெவியாகவே கூட ஆயில் போட வேண்டியது இருக்குது அதில். அப்போ தான் நல்ல ஃப்ரை ஆகும். வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய போடுறாங்க அதில். ஸோ போடும்போது லாஸ்ட்டாக நமக்கு என்ன வருதுன்னா, அது ஒரு மைதா ப்ராடக்டாக வந்துடுது. ஸோ மைதா ப்ராடக்ட்டுங்கிறது ரவையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா சேமியா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஒரு ஹெவியான ஒரு மைதா ப்ராடக்டாக தான் இருக்குது. ஸோ அது நமக்கு கொஞ்சம் டைஜஷன் ஆவதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை நம்ம ஆயிலில் வேற நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஒரு ஆயிலில் குக் பண்ணுறதுனால நமக்கு இந்த பழம் சேரும்போது ஒரு ஒரு குட் காம்பினேஷன் ஆஃப் டைஜஷன் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால ஈஸியாக ஜீரணிச்சிரும், டைஜஷன் ஏற்பட்டு நமக்கு குடல்ல அழற்சி ஏற்படாம இருக்கும். இந்த குடல் அழற்சியை தீர்க்கிறதுக்காண்டி தான் இந்த வாழைப்பழம். அதனால உப்புமா சாப்பிடும்போது வாழைப்பழம் ரொம்ப அவசியம். இதே மாதிரி நீங்க நிறைய உணவுகள் எடுத்துக்கலாம். அதுல நிறைய வித்தியாசமா இருக்கும். இப்ப நீங்க புட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேரளா சைட்ல எல்லாம் புட்டு பயிர் கூட சேர்ப்பாங்க. பச்சை பயிறு, புட்டு, பயிறு, பப்படம், அப்புறம் வாழைப்பழம் இவ்வளவும் வச்சு சாப்பிடுவாங்க அவங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அது ஒரு அந்த ஃபுட்டுக்கு இந்த இது ஈக்குவலாக ஒரு டைஜஷனை கொடுக்குற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால என்னைக்குமே உப்புமா அப்படின்னாலே பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறையை கண்டுபிடிச்சது ஒரு நல்ல விஷயம்தான். இதை நம்ம தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும். இப்போ நிறைய பேர் வெறும் உப்புமா, காப்பி, கடுங்காப்பி ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். உப்புமாவுக்கு நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன், கடுங்காப்பி அல்லது கடும் டீ குடிக்கிறாங்க. இது ஒரு டைஜஷனுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால எல்லா உணவுகளும் முன்ன பின்ன சேர்க்கப்படுகிற உணவுகள் எல்லாமே ஒரு நமக்கு டைஜஷனுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சி